விடியறதுக்கு முன்னாடியே ஒரு குடும்பத்தோட சக்கரம் சுழல ஆரம்பிச்சிடுது. ஆனா அந்த சக்கரத்தை ஓட்டுற பெண்ணோட மனசுல என்ன ஓடுதுன்னு யாருக்காவது தெரியுமா? மாசம் 1ஆம் தேதி ஆனா மொபைல்ல வர்ற அந்த சேலரி கிரெடிட்டட் மெசேஜ் தர்ற சந்தோஷம் அடுத்த 5 நிமிஷத்துல காணாம போயிடுது. வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், மளிகைன்னு அந்த பணம் கையில நிக்காம கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போகும்போது நாம என்னதான் உழைச்சாலும் நமக்காக ₹1 கூட மிஞ்சாதான்னு என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் பணத்தோட கணக்கு வழக்கில்ல, ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணோட கௌரவமான நன்னடைக்கான கதை. அந்த பொண்ணு பேரு கவிதா. அவளுக்கு ஒரு ஆசை. ஒரு அவசரத்துக்கோ இல்ல பிள்ளைங்க கேக்குற சின்ன சின்ன சந்தோஷத்துக்கோ மத்தவங்க முன்னாடி கையேந்தாம, யார்கிட்டயும் கடன் கேட்காம, என்கிட்ட காசு இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு நிமிர்ந்து நின்னு கெத்தா சொல்லணுங்கிற ஆசை. ஆனா மாசம் வெறும் ₹12,000 சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண குடும்பத்தால இந்த விலைவாசி காலத்துல ஒரு தொகைய சேமிக்க முடியுமா? கவிதா தன்னோட கனவை எப்படி நனவாக்க போறா? அவளோட இந்த ஓட்டத்துல அவளுக்கு கிடைச்ச அந்த மேஜிக் ஃபார்முலா என்ன? உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க மாசம் ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, 10,000 சம்பாதிச்சாலும் சரி, மாசம் கடைசியில உங்க அவசரத்துக்குன்னு உங்க கையில ஒரு ₹1,000 நிக்குதா? இல்ல இந்த மாசம் எப்படி ஓட்ட போறோங்கிற பயம் நிக்குதா? பதில் தெரியலனா கவிதாவோட இந்த கதைய முழுசா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையையும் மாத்தலாம். மாசம் 1ஆம் தேதி ஆனா போதும், கவிதாவுக்கு சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமா இருக்கும். வீட்டு வாடகை 4,500, பால் கணக்கு 800, கரண்ட் பில் 600, மளிகை 3000, இப்படி ஒவ்வொன்னா எழுத எழுத அந்த ₹12,000 சம்பளம் கண்ணு முன்னாடியே காணாம போயிட்டு. எல்லாத்தையும் கொடுத்தது போக அவ கையில கடைசியா மிஞ்சுறது வெறும் சில்லற காசுகள்தான். அந்த சில்லற சத்தத்தை கேக்கும்போது கவிதாவுக்கு பெருமையா இல்ல, பயமா இருக்கு. அப்பதான் கவிதாவோட வீட்டுக்காரர் ரவி வராரு. கவிதா கணக்கெழுதுறத பார்த்தாலே அவருக்கு தெரியும் நிலைமை சரியில்லைன்னு. தயங்கி தயங்கி மெதுவா கேக்குறாரு, ஏமா கவிதா, தூங்கலையா? பையன் ஸ்கூல்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாசம் ஃபீஸ் கட்ட வேண்டிய லாஸ்ட் டேட் வருதாம். ஒரு ₹2,000 ரெடி பண்ண முடியுமா? இல்ல வேற யார்கிட்டயாவது கைமாத்தா கேட்டு பாக்கவா? கவிதா அமைதியா இருக்கா. அவளுக்கு தெரியும் இந்த மாசம் ஏதாவது ஒரு செலவை குறைச்சாதான் அதை கட்ட முடியும்னு. வாழ்க்கையில நாம ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்ற சின்ன வார்த்தை நம்ம தலையெழுத்தையே மாத்தும். கவிதாவுக்கு அப்படி ஒரு ஆளா கிடைச்சவங்க தான் பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா. அக்கா ஒரு டெய்லர். கையில காசில்லனாலும் மனசுல தைரியம் குறையாத மனுஷி. என்ன கவிதா, முகம் ஏன் இவ்ளோ வாடி போயிருக்கு? கண்ணுக்கடியில கருப்பா விழுந்துடுச்சு. மறுபடியும் அந்த மாசக்கடைசி பணப்பிரச்சனையா? ஒன்னு பண்ணு கவிதா, மாசம் ஒரு ₹500 மட்டும் ஒதுக்கி ஒரு ஆர்டி போடு. நான் அப்படிதான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்தேன். கவிதாவுக்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. என்னக்கா நீங்க? கஞ்சி குடிக்கவே காசில்லாம தத்தளிச்சிட்டு இருக்கேன், இதுல ₹500 சேமிப்பா? இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அடியே, கொடுத்து வைக்கிறதெல்லாம் ஒன்னும் இல்ல. மாசம் ஒரு தடவை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற பில், அவ்ளோதான் இந்த ₹500. அந்த ஒருவேளை சாப்பாட்ட மறந்துடு. ₹500 இல்லன்னு நினைச்சு வாழ பழகிக்க. பின்னாடி ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது அப்போ தெரியும் இதோட அருமை. இன்னைக்கே ஆரம்பி, நாளைக்குன்னு தள்ளி போடாத. மல்லிகா அக்கா சொன்ன அந்த ஒருவேளை ஹோட்டல் பில் அப்படிங்கிற உதாரணம் கவிதா மண்டையில சுருக்குன்னு உரைச்சுது. நாம ஏன் முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? ஒரு ₹500 இல்லன்னா நாம செத்தா போயிடுவோமா? அன்னைக்கு ராத்திரி கவிதாவுக்கு தூக்கமே வரல. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. நாமளும் எத்தனையோ முறை அடுத்த மாசம் சேர்த்துக்கலாம்னு தள்ளி போட்டிருப்போம். ஆனா கவிதா அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தா. அந்த முடிவு அவள ஒரு கடன்காரியா இல்லாம ஒரு சேமிப்பாளரா மாத்த போற முதல் படி. கவிதா முடிவு பண்ணிட்டா. அடுத்த நாளே பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போய் ஒரு ₹500 ஆர்டி கணக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த பாஸ்புக்க கையில பிடிக்கும்போது கவிதாவுக்கு ஒரு புது தெம்பு வந்துச்சு. ஆனா ஆரம்பிக்கிறது ஈஸி, அத மாசம் மாசம் கட்டணுமே. அதுக்கு அவளோட தினசரி வாழ்க்கையில ஒரு பெரிய யுத்தமே பண்ண வேண்டியிருந்தது. வெளியில போனா தேவையில்லாம ஸ்நாக்ஸ் வாங்குறத நிறுத்தினா. பக்கத்துல இருக்கிற கடைக்கு ஆட்டோல போகாம நடந்து போனா. காய்கறி கடையில அந்த ₹10, ₹20 பேரம் பேசி மிச்சம் பிடிச்சா.
ஒவ்வொரு முறையும் இப்படி மிச்சம் பிடிக்கிற அந்த 10 ரூபாயையும் 20 ரூபாயையும் எடுத்து ஒரு சின்ன உண்டியல்ல போட்டா. மாசம் கடைசியில அந்த உண்டியல திறந்து பார்த்த கவிதாவுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. ஆச்சரியமா அதுல 600 ரூபாய் சேர்ந்திருந்தது. 500 ரூபாய் ஆர்டிக்கு கட்ட வேண்டிய காசு அவளோட இந்த சின்ன சின்ன தியாகங்கள்லயே கிடைச்சிருச்சு. இங்க கவனிச்சீங்களா? கவிதா புதுசா எந்த வருமானத்தையும் தேடல. இருக்கிற வருமானத்துல அவளுக்கு தெரியாமலே வெளியில போயிட்டு இருந்த ஓட்டைகளை தான் அடைச்சா. நண்பர்களே, உங்ககிட்டயும் இதே மாதிரி சின்ன சின்ன தேவையற்ற செலவுகள் இருக்கும். அத ஒரு மாசம் கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய தொகை உங்களுக்காக அங்க காத்துட்டு இருக்கும். சேமிப்புன்னு ஆரம்பிச்சா சோதனை வராம இருக்குமா? சொந்தக்காரங்க வீட்டு விசேஷம் ஒண்ணு குறுக்கே வருது. ரவி பதற்றமா கேக்குறாரு. கவிதா, விசேஷத்துக்கு போயே ஆகணும். மொய் வைக்கணும். உனக்கு ஒரு புது புடவை எடுக்கணும். இந்த ஒரு மாசம் மட்டும் அந்த ஆர்டிய கட்ட வேண்டாம், விட்டுடலாமா? ரவி சொன்னது சுலபமான வழியா தெரிஞ்சாலும் கவிதாவுக்கு தெரியும், மனசு ஒரு தடவை சோம்பேறித்தனம் பட்டுட்டா சேமிப்புங்கிறது வெறும் கனவா போயிடும்னு. இல்லங்க, என்ன ஆனாலும் சரி, இந்த மாச தவணைய விட்டுடக்கூடாது. எனக்கு புது புடவை வேணாம், என்கிட்ட இருக்கிறதையே உடுத்திக்கிறேன். மொய் வைக்கிற காசுக்கு வீட்டு செலவுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாசம் விட்டா அது நமக்கே ஒரு கெட்ட பழக்கமாயிடும். அன்னைக்குதான் ரவி கவிதா கிட்ட ஒரு புது மாற்றத்தை பார்த்தாரு. இவ்வளவு நாளா கலங்கி நின்ன கவிதாவா இது? இப்போ அவ குரல்ல ஒரு தெளிவு இருக்கு. நண்பர்களே, இங்கதான் நாம கவனிக்கணும். அடுத்த மாசம் சேர்த்துக்கலான்னு நாம விடுற அந்த ஒரு கேப் தான் நம்ம சேமிப்பு பழக்கத்தையே கொன்னுடுது. ஆனா கவிதா அந்த தடைய தாண்டினா. பழைய புடவை கட்டினாலும் அவ பாஸ்புக்ல அந்த மாசத்துக்கான என்ட்ரி விழுந்தப்போ அவ முகத்துல இருந்த சந்தோஷம் ஒரு புது புடவை தர்ற சந்தோஷத்தை விட ரொம்ப பெருசு. காலம் உருண்டோடிடுச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு கவிதா பேங்க் போயிட்டு வரா. அவ கையில இப்போ ஒரு தொகை இருக்கு. அது லட்சக்கணக்குல இல்லாம இருக்கலாம். ஆனா அவளோட ஒரு வருஷ தியாகமும் உழைப்பும் அதுல இருக்கு. அன்னைக்கு நைட்டு ரவி வராரு. முகம் ரொம்ப சோகமா இருக்கு. கவிதா, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை. இந்த மாசம் சம்பளம் வர்றதுக்கு 15 நாள் லேட் ஆகும் போல. கையில ஒரு ரூபா கூட இல்ல. மளிகைக்கும் பால்காரருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ரவி பதற்றத்துல தலையில கை வச்சு உட்கார்ந்திருக்காரு. கவிதா அமைதியா உள்ள போய் பீரோவை திறக்கறா. அந்த பணத்தை எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம சேமிப்பு இருக்கு. இந்த மாசத்தை நாம யாரையும் எதிர்பார்க்காம ஓட்டிடலாம். அந்த பணத்தை பார்த்தப்போ ரவி கண்ணுல ஒரு பெரிய நிம்மதி. அன்னைக்குதான் கவிதா ஒரு விஷயத்த ஆழமா உணர்ந்தா. சேமிப்புங்கிறது அவசரத்துக்கு உதவும் வெறும் காசு மட்டும் இல்ல, ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணோட அசைக்க முடியாத தைரியம். பாத்தீங்களா நண்பர்களே, கவிதா செஞ்சது ஒன்னும் இமயமலையை ஏறுற அளவுக்கு பெரிய காரியம் இல்ல. ஆனா அது ஒரு மிகச் சரியான காரியம். நம்ம சம்பளம் எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்ல, அந்த சம்பளத்துல நாம எவ்வளவு பணத்தை நமக்காக சேமிக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க தியாகம் பண்ற அந்த ஒரு 500 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ நாளைக்கு உங்க குடும்பம் ஒரு இக்கட்டான சூழல்ல நிக்கும்போது ஒரு பெரிய ஆலமரமா வந்து நிழல் கொடுக்கும். உங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு கவிதா இருப்பா. அவளுக்கு ஒரு சின்ன ஊக்கம் கொடுங்க, அவளை வெளிய கொண்டு வாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. கவிதா பண்ணின இந்த சின்ன சேமிப்பு முயற்சி உங்களை சிந்திக்க வச்சதா? இல்ல உங்க வீட்லயும் இப்படி சிறுக சிறுக சேர்த்து ஒரு இக்கட்டான நேரத்துல உங்க குடும்பத்தை காப்பாத்தின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு அனுபவம் இருந்தா மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு சேமிக்கிற ஆர்வத்தை தரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டு பெண்களுக்கும் நண்பர்களுக்கும் இத பகிருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிறுக கட்டி பெருக வாழ்வோம்.